அமைதியான சூழல் நிறைந்த டிமாண்டே காலனியின் மர்மம். இந்த காலனி சென்னையின் ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள இந்த இடம் இன்று வரை பலராலும் மிகவும் பயமுறுத்தும் இடமாக கருதப்படுகிறது. இந்த கல்ச்சர் ட்ரிப் தகவலின்படி இதன் பின்னணியில் ஒரு சோகமான உண்மை மறைந்துள்ளது. 19ஆம் நூற்றாண்டில் ஜான் டி மாண்டே என்ற போர்ச்சுகீசிய தொழிலதிபர் இந்த காலனியை உருவாக்கினார். டிமாண்டேவின் மனைவி மனநலம் பாதிப்பால் அவதிப்பட்டார். மேலும் ஐரோப்பாவில் வளர்ந்த அவரது ஒரே மகன் தந்தையை பார்க்க இந்தியா வரவிருந்த நிலையில் 22 வயதில் மர்மமான முறையில் உயிரிழந்தார். வாரிசு இல்லாத நிலையில் ஜான் டி மாண்டே அந்த முழு இடத்தையும் கத்தோலிக்க திருச்சபைக்கு எழுதி வைத்தார். ஏன் இந்த இடத்தை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க? இந்த காலனியில் மொத்தம் 2 தெருக்களில் பாழடைந்த பங்களாக்கள் இருந்தன. மக்கள் அங்கு செல்ல பயப்படுவதற்கு முக்கிய காரணம், அந்த பகுதியில் வேலை பார்த்த இரவு காவலர்கள் அடுத்தடுத்து விசித்திரமான முறையில் உயிரிழந்தாங்க. சில காவலர்கள் தாங்கள் யாரோ ஒரு பெண்ணின் அழுகுரலை கேட்டதாக கூறி வேலையை விட்டு ஓடினர். இந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் இந்த காலனி முழுவதுமா ஆள் நடமாட்டமின்றி பாழடைந்தது. அங்கு இரவு நேரங்களில் கதவுகள் தானாக திறப்பதும், அழுகுரல்கள் கேட்பதும், உருவங்கள் நடமாடுவது போன்றும் தென்பட்டன. அந்த தெருக்களில் உள்ள நாய்கள் நள்ளிரவில் ஒரு குறிப்பிட்ட வீட்டை பார்த்து விசித்திரமாக ஊளையிடுவதையும் அந்த மக்கள் கவனித்தனர். பூட்டப்பட்ட வீட்டுக்குள் இருந்து பாத்திரங்கள் உருளும் சத்தமும், கதவை தட்டும் சத்தமும் கேட்பதாக பல புகார்கள் வந்தன. இன்று இந்த இடம் முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இன்றும் இந்த தெருக்களில் மின் விளக்குகள் கிடையாது. மேலும் இரவு நேரத்தில் இந்த பகுதி மிகவும் அமைதியாகவும் அச்சுறுத்தும் விதமாகவும் இருக்கும். இந்த காலனியை மையமாக வைத்து டிமாண்டின் காலனி 2015 படமா எடுத்தாங்க. அங்க இருந்த 2 பங்களாக்களும் இடிக்கப்பட்டு விட்டன. இன்றும் மர்ம சத்தம் கேட்பதாக மக்கள் கருத்து.